நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவ வந்து நான் அப்படியே சும்மா இந்தாடா தம்பி இதில் அப்படியே சைனை போடு, அந்த மல்லி இருக்கால வேலை அடிச்சு மூஞ்சி உடச்சி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி அதை கொடுக்குறாங்க. உடனே பார்க்கணுமே, யார் பொண்டாட்டி, யார் விரட்டுறது, யார் விவகாரத்துக்கு அப்ளை பண்ணுறது, பொழந்து கட்டுறோம், ஒழுங்கு மரியாதை நீ போ வெளியே, அவள் என் பொண்டாட்டி, அவள் எனக்கு மட்டும்தான், என் சொந்தம், அவன் என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு யார் நினைச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. ஐயோ மல்லி என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அழுற ஒரு பக்கம். என்னதான் அழுந்தாலும் என்னதான் புலம்புனாலும் என்னமே சொல்லாமல் மல்லி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே என்ன வடி வீட்டை விட்டு துரத்த பார்த்தேன் போடி வெளியே அப்படின்ற மாதிரி நினச்சின்னு உடனே ஐயோ விஜய் மானா விடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போனால் என்னால் தான் போன மாதிரி ஆயிரும், இந்துன்னு போகிறாங்க விடுங்க, அவங்க செஞ்ச தப்பா அவங்க உணர்ந்துட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கையில் சத்தி வாங்கிறாரு. இதுக்கு மேலே தேவையில்லாமல் மல்லிக்கிட்ட வம்பு பண்ணுவேன், எண்ணி மல்லியை பிரிக்கிறதுக்கு லாயராக கூட்டினாரா அவரை கொட்டையை கூட்டினாரான்னு கூட்டினா தான் வச்சுக்கா அடி சிலுத்துன்னு போய் ஊருக்கே ஓட விட்டுருவோம், திரும்ப செஞ்சுக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த பக்கம் ரஞ்சிதமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் வந்து என்ன ஆண்டி என்னை எப்படியோ நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க, கையெழுத்து வாங்கிட்டீங்களா விஜய்கிட்ட விவகாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே, அடி போடி போக்கத்தவளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஒரேடியாக போட்டு தள்ளிட்டு இருப்பான், அந்தளவுக்கு அவன் வெறியில் இருக்கான். அவன் தான் பொண்டாட்டின்னு ஃபார்ம் ஆகிட்டான், அவங்ககிட்ட போயிட்டு இனிமேல் எதுவும் மாற்ற முடியாது, நீயும் மனுஷன் மாற்றிக்கிட்டு எவனாலும் ஒருத்தனை பார்த்துன்னு போ. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னை பார்த்தா எச்சக்கலை மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது வம்புக்கு மேலே வம்பாக வந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்புறதா தாங்க இருக்குது. என்னங்க பண்ணுறது, நேரம் காலம் எல்லாமே ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். நீ நினச்சேன் நான் நினச்சேன் இப்படி நடந்துடும் அப்படின்னு சொன்னால் நடக்குமா, அதுக்கான நேரம் அதுக்கான காலம் உகுந்துதான் இருக்கணும், அப்போ தான் எல்லாமே ஒரு பக்கம் மேலும் மேலும் நடந்துன்னு போயின்னு இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து அம்மா 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 நீ எந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசமலர் பாட்டை போட்டு விட்டுறாங்க. நியூ இயர் வேறு போகுது, நியூ இயரை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, நியூ இயர் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆடு கற்பனையில் கூட எட்டி பார்க்காத அளவுக்கு வேறு லெவலில் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதெல்லாம் பார்க்க நான் ஒரு பக்கம் ரொம்பவே ஆவலாக காத்துன்னு இருக்கேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணி இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் நம்பின்னு இருக்கேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நம்பின்னு இருக்கேன். மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனிக்கு போகிறதால ரஞ்சிதம் வந்துடுறா, அம்மா என்னை விட்டுட்டிங்களா, இனிமேல் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா, எனக்கு நேரம் இருக்கா. ரஞ்சிதம் புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கை வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு, நீ வேறு பாதையை பார்த்து தான் போயாகணும், அதை விட்டு இந்த பாதையிலேயே நீ இருக்கணும்னு நினச்சேன்னா இருக்க முடியாது. புரிஞ்சு உன் வாழ்க்கையை அறிஞ்சு நீ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டு போகணும், என்ன மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.